வணக்கம். சென்னை சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் 65 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். சடலத்துக்கு அருகே சந்தேகப்படும்படியாக மாற்றுத்திறனாளி நபர் ஒருவரும் இருந்துள்ளார். இந்த நிலையில் உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் அந்த மாற்றுத்திறனாளி தான் கொலை செய்துள்ளார் என கூறி அவரை தாக்கியதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் அந்த நபருக்கு தலை மற்றும் முதுகில் காயம் ஏற்பட்டு முதலுதவி சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அங்கிருந்த பொதுமக்கள் இந்த சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த சைதாப்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் மற்றும் மேற்கு மாம்பலம் காவல்துறையினர் பிரேதத்தை கைப்பற்றி பிணக்கூர் ஆய்விற்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்துள்ள காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த பெண்ணின் வயது 65 வயதாகும். அவரின் பெயர் லட்சுமி என்பதும் ரயில்களில் யாசகம் பெற்று ரயில் நிலையங்களில் தங்கி வந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த பெண்ணின் மதுவிற்கு அடிமையாகிய நிலையில் சமீப நாட்களாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு மோசமாக நிலையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் உயிரிழந்த லட்சுமியுடன் இருந்த மாற்றுத்திறனாளி அவரது பெயர் முத்து என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவிலிருந்து முத்து உயிரிழந்த லட்சுமியுடன் இருந்ததாகவும் லட்சுமியின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் லட்சுமியிடம் முத்து நேற்று இரவிலிருந்து பணம் கேட்டதாகவும் பணம் தர மறுத்ததால் லட்சுமியை அவர் கொலை செய்திருக்கலாம் என லட்சுமியின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே பணத்திற்காக அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்தாரா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் முத்து என்கின்ற அந்த மாற்றுத்திறனாளியை மேற்கு மாம்பலம் காவல்துறையினர் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சம்பத்.